Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம், தலச்சேரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கிள் வீவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க அங்கிள். வீவர்ஸ்க்கு என்ன சொல்றது, எல்லாரும் நல்லா இருக்கணும் விரும்புறோம். அதே நேரத்தில் எல்லாரும் அன்பா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பே பிரதானம் அப்படின்னு சொல்றேன். நல்லா ஆரோக்கியமா இருங்க. அப்புறமா ஒரு குரல் சொல்றாங்க, ஒரு குரல் சொல்லுங்கன்னா, ஈன்ற பொழுதில் பெரிதோர்க்கும் தன் மகனை சாந்தோன் என கேட்டார். இந்த குரல் சொல்லலாம். ஒரு தாயானவள் ஒரு தன் மகனை, தன் குழந்தையை, ஒரு பிள்ளையை பெறும் பொழுது எவ்வளவு அகமகிழ்கிறாளோ, எவ்வளவு சந்தோஷப்படுகிறாளோ, அதை விட அவள் சான்றோம் அறிவாளி என்று மற்றவர்கள் சொல்ல கேட்கும் பொழுது அதை விட மிக அதிகமாய் சந்தோஷப்படுகிறாள் என்று அர்த்தம். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம், தலச்சேரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேரளா ஸ்டைல் ஃபுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுமா தேவி. அம்மா அம்மா சொல்லு சொல்லு அம்மா. ஆர்டர் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வரல, வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தலச்சேரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே என்னோட பிரதர் கூட போய் சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு தடவை வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்டர் பண்ணிருக்கிறேன், இப்போ வந்துடும் எல்லா டிஷ்ஷும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவி ஹாப்பியா? ஹாப்பி அம்மா? அம்மு அம்மு ஹாப்பி அடி தங்கம். மெனு கார்டு ஃப்ரெண்ட்ஸ். இது டிஃப்ரெண்டா இன்னைக்கு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கிறோம். சிக்கன் கிளி பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபிஷ் பொதிச்சோறு, அப்புறம் வந்து கீ ரைஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். பசங்களுக்காக சிக்கன் 65 ஆர்டர் பண்ணிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 65 வந்துருச்சு. அந்த இங்கே டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நார்மலான 65 இருக்காம நல்லா ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஜெய்வி வாரத்தில் வச்சுக்கோங்க, சரியா? அம்மோ வா, அம்மு வாம்மா. அம்மு இந்தாங்க, இந்த ஜெய்வி சரி சாப்பிடுங்க, கீ ரைஸ் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 65 இப்போ நம்ம ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டிஃப்ரெண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா, ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. சிக்கன் 65னா வெறும் 65 தானே கொடுப்பாங்க, பீஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்க டிஃப்ரெண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு தேவி? சாப்பிடு. அம்மோ எப்படிமா இருக்கு? சக்காதாகிதேவா? சொல்லுமா சொல்லுமா.
சக்கதாய் தேவா ரொம்ப சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்க்கலாம். ஆமாமா ஆமாம், லெமன் கொஞ்சம். இங்க ஃபுட்டு ஆனியன் இந்த சிக்கனோட சேர்த்து வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆகட்டுமா ஜெய்விக் சாப்பிட்றாம்பா சூடா. வெறும் சிக்கன் 65 இல்லாம ஆனியனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குது. கீ ரைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்னா நம்ம கேட்க ஒவ்வொன்னா பண்ணி ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாலுமே நான் இது வரைக்கும் சாப்பிட்ட சிக்கன் 65ல இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பச்சை மிளகாலாம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கறி லீவ்ஸோட சேர்த்து கொடுத்துருக்காங்க, ஆனியன்லாம். மீட் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெளியே கிறிஸ்பியாவும் உள்ளுக்கு ஜூசியாவும் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜெய்விக் பாருமா, சீக்கிரம் சாப்பிட்டா, நீ தான் லேட்டா சாப்பிட, சீக்கிரம் சாப்பிடுமா, சாப்பிடவும். சரி சரி சாரி சரி. This is ghee rice. Okay, keep it empty. Thank you. இது கீ ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு வாங்கியிருக்கோம் காரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. தெய்விக் பிளேட்டு கொடுமா, இங்கிட்டு கொடு சித்திட்ட. தெய்விக்மா சித்திட்ட கொடு. அம்மோ வா, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடு. கீரை பப்படம் வாங்கிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்காக கீ ரைஸ் சொன்னேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கீ ரைஸ் அப்பளம் படிச்சுக்கோம், அப்பளம் கொடுக்குறாங்க. இது ஒரு இது சட்னி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், சம்மந்தி சம்பல் மாதிரி கொடுக்குறாங்க, தேங்காய் அதில் ஊறுகாய் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்து வச்சு இந்த சம்பலை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். Okay, Baba. Oh, Yes, yes, Baba. Thank you, auntie. Say, Ammo. Say thank you, auntie. Ammo. இந்த ஊறுகாய் அவனுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்லா இருக்கு. புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்து வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான டிஷ் சாப்பிட போறோம், சிக்கன் கிளி பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈகரா இருக்குது, சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் கிளி பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிக்கன் கிளி பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாப்பிட போகிறோம் கிளி பிரியாணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். ஒரு ஆம்லேட் கொடுத்துருக்காங்க, இது அப்பளம் கொடுத்துட்றாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 2 பீஸ் வச்சுருக்காங்க, லெக் பீஸ் ஒன்று பெருசு, இந்த பீஸும் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா. இப்போ இந்த கிளி பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை சாப்பிட்டு பார்த்துக்கலாமா. வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லேட்டோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். எப்பயுமே கேரளா டிஷ்ஷில் வந்து பிரியாணிக்கு ஊறுகாய் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் பிரியாணிக்கெலாம் ஊறுகாய் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீஸோட சேர்த்து வச்சு சாப்பிடலாமா.
ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பளம் கொஞ்சம் வச்சுக்கிறேன். சாப்பிட்டு பார்க்குறது பிக்கிள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்கிளோட வச்சு சாப்பிட்டு போனால் கேரளா பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். மைல்டாக தான் இருக்கும். நம்ம பிரியாணி மாதிரி ரொம்ப நல்லா மசாலா நிறையா இருக்காது. ஆனால் மைல்டாக தான் இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரியாணி ஒரு வகையான டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட். இருமா தரேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஊறுகாய் அப்பளம் பீஸ் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் போல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாய். ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. அந்த இலையோட ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இலை மனம், இலையோட மனம், வாழை இலையோட மனம் வந்து சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பிளேட்டில் சாப்பிட்டாலும் வாழை இலையில சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிளி பிரியாணி சூப்பர் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தலச்சேரிக்கு போனீங்கன்னா இந்த பிரியாணி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சம்மி, ஓகேவா? 2 வித்தவுட் ஐஸ், வித்தவுட் ஐஸ். ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. மசாலாவும் மைல்டாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம தலச்சேரியோட சிக்னேச்சர் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது அது பார்க்க போகிறோம். Special for chicken kebab. Chicken. Okay. This one omelette. This one prawns. Okay, okay. This one matti. Okay. Like rasam. Fish curry. Okay. Meals for all. Sambar. Payasam. And papadam. Payasam. And payasam. Okay. Okay. Okay, thank you. இது வந்து தலச்சேரியோட சிக்னேச்சர் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் பொதிச்சோறு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் மட்டும் இல்லை, ஒரு சிக்கன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்பளம் கொடுத்துட்றாங்க. மத்தி மீன் ஃப்ரை கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரான் ஃப்ரை கொடுத்துட்றாங்க. ஆம்லேட் கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பொரியல் கொடுத்துட்றாங்க. 2 விதமான பொரியல் கொடுத்துட்றாங்க. அவியல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாம்பார் கொடுத்துட்றாங்க. ஃபிஷ் கறி, ரசம், பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மத்தி கொடுத்துருக்காங்க. இருமா தருவாங்க சரியா. இது ப்ரான் ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ். நெத்திலி இருக்குது, மத்தி இருக்குது, ப்ரான் ஃப்ரை இருக்குது, சிக்கன் ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்னம்மா? சாப்பிடுமா சாப்பிடுமா. டேஸ்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாம்பார் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாழைக்காய், கேரட்டு எல்லாம் போட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பீட்ரூட்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாரில். ரெட் ரைஸ் எனக்கு பெரிய, இந்த பாயில்ட் ரைஸ் எனக்கு சாப்பிட்டு ஏற்கனவே பழக்கம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா குக் பண்ணிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரான் நல்லா மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணிடலாமா? வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. நெத்திலி ஃப்ரை சாப்பிட்டு பார்க்கலாமா? மசாலா ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீன்.
ஜெய்விக்மா குடி. ஓகே, தேங்க்யூ சை தேங்க். வெல்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து ஃபிஷ் கறி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? கோகோனட் மில்கில் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியல, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய் இப்போ ஃபிஷ் கறி ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்கலாமா? கோகனட் ஆயிலோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் ஊற்றி பண்ணியிருக்காங்க, தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரசம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். பாயாசமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு கொடுத்துக்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாமா? சிக்கன் ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 65. மசாலா தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்லேட் குட்டி குட்டியாக போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரசத்தோட ஆம்லேட்டு, நெத்திலி மீன் ஒன்று வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்லேட்டை சாப்பிட்லாம். எப்பயுமே ரசத்து கூட மத்தி மீன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தலச்சேரி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்ரஸ் இது எங்கே இருக்குது, பெங்களூரில் எங்கே இருக்குதுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அம்மா ஜெய். Bye.